இது போன்ற இந்த ஆன்மீகம் தொடர்பான நிகழ்வுகளுக்கு வரக்கூடியவர்கள் குறைவு நாம் பார்த்த வரையிலே. இருந்தாலும் கூட உங்கள் பகுதியில் மிகப்பெரிய அளவிலே நீங்கள் வருவதும் ஆதரவு தருவதும் என்னை போன்றவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறது. எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்கள் மட்டுமல்ல, என்னுடைய நன்றியையும் சொல்லி நான் இந்த நிகழ்வினை தொடங்குகின்றேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒன்று நம்பிக்கை. ஏன்னா இதில் ஆயிரம் கேள்வி எழுப்ப முடியும், ஆயிரம் பதிலும் சொல்ல முடியும். ஆன்மீகம் என்பதில் ஆயிரம் சந்தேகம் இருக்கு, ஆயிரம் விளக்கங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட இதில் அடிப்படை ஆதாரம் என்று சொன்னால் அது நம்பிக்கை. சரி, இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட சாத்தியங்களை உண்டாக்கும் என்பதற்கு ஒரு சிறிய கதையோடு நம்முடைய தலைப்புக்குள் போக இருக்கிறோம். ஒரு முறை கண்ணன் கோவிலிலே இந்த போல மார்கழி விழா நடக்கிறது. என்னை போன்ற ஒரு ஆன்மீக பேச்சாளர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசும்போது அவர் கண்ணனை பற்றி கொஞ்சம் வர்ணனை சொல்கிறார். மிக அழகான குழந்தை கண்ணன். அவன் நல்ல உயர்ந்த பீதாம்பரம் உள்ளிட்ட பட்டு ஆடைகளை உடுத்தியிருந்தான், தங்கத்தாலான அணிகலன்களை அணிந்திருந்தான், வைரத்திலான மோதிரங்களை அணிந்திருந்தான், நல்ல மலர் மாலைகளை எல்லாம் அணிந்து விளையாடி கொண்டிருந்தான் கண்ணன் என்று சொல்லி அவர் பேசுகிறார். இது நம்மை போன்றவர்களுக்கு தெரியுது. இது ஒரு ஆன்மீகம் தொடர்பான கண்ணனை பற்றிய ஒரு கதை என்பது நமக்கு தெரிகிறது. ஆனா அந்த கூட்டத்திற்கு ஒரு திருடனும் வந்திருக்கான். அவன் நினைக்கிறான், நல்ல கூட்டமா இருக்கு, இன்னைக்கு நமக்கு போனா நல்ல ஒரு வருமானம் இருக்கும், நிறைய பேர் நல்ல நகைகள்லாம் போட்டு வந்திருக்காங்க, அதுல ஏதாவது தேருமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திருடனும் வந்திருக்கிறான். அவன் இந்த கண்ணனை பற்றிய வர்ணனைகள்லாம் சொல்ல கேட்ட உடனே அவனுக்கு தோணிச்சான், இப்ப நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள்லாம் குறைவான நகை போட்டிருக்காங்க, ஆனா அந்த கண்ணன் நிறைய அணிகலன், நிறைய தங்கத்தாலான அணிகளெல்லாம் போட்டிருப்பான் போல இருக்கு. அந்த கண்ணனை இன்னைக்கு நம்ம பிடிச்சா போதும், அவங்கிட்ட கொஞ்சம் நகைகளை நாம பறிச்சா போதும், கொஞ்ச நாளைக்கு நம்ம நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு வழியாக அவர் பேசி முடிச்சிட்டார். முடித்த பிறகு அவர் அந்த நிகழ்வை முடித்து வெளியிலே போகும்போது அவர் பின்னாலேயே அந்த திருடன் போனான். அவரை நிறுத்தி, நீ இந்த கண்ணன் சொல்லி ஒரு பையனை பற்றி பேசினல்ல, அவன் எங்க இருக்கான்? இவர் பார்த்தார், இது ஏதோ நம்ம கதை சொன்னோம், இவன் அது தெரியாம உண்மை நம்பிட்டான். இப்ப எப்படியோ இவனுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி இவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு அவர் முடிவெடுத்து என்ன சொல்றாரு, அந்த கண்ணன்ற பையனை நீ பார்க்கணுமா, அவன் அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு நந்தவனம் இருக்குல்ல, அங்கதான் விளையாடிக்கிட்டு இருக்கான், நீ போய் அவனை அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற. திருடன் பார்த்தா, நல்லது, இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வசூல் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பின்னாடி போனா அந்த நந்தவனத்தில் பார்த்தான். பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் ஓடி வந்து இந்த ஆன்மீகம் பேச்சாளர் இருக்கார் இல்லை, அவரையே போய் திரும்பவும் பார்க்குறான். அவர் பயந்துட்டார். ஓஹோ, நம்ம சொன்னது பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டான் போல, கண்ணன்றது ஒரு கடவுள், நாம் ஒரு மனித குழந்தை போல சொன்னோம், அதை அவனும் நம்பி போனான். போன இடத்துல நந்தவனத்தில் கண்ணன் இருந்திருக்க மாட்டான், அதை பார்த்துட்டு தான் ஏதோ கோபத்தில் ஓடி வரான்னு சொல்லி பயந்துட்டார். அவன் என்ன பண்ணானா, வந்த உடனே அந்த ஆன்மீக பேச்சாளரை கும்பிட்டு, ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, உன்னாலதான் எனக்கு இவ்வளோ நகை கிடைச்சிருக்கு, இவ்வளோ அணிகலன் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு எனக்கு இவ்வளோ தங்கம் கிடைச்சிருக்குன்னு ஒரு மூட்டையை பிரித்து காட்டானான். பார்த்தா அந்த மூட்டை முழுக்க தங்க நகைகளா இருக்கு, வைர நகைகளா இருக்குது. இவருக்கு ஆச்சரியம் தாங்கல, இது எப்படி, யாரோட இது, நீ எப்படி கொண்டு வந்த? திருடன் சொன்னான், நீங்க சொன்னீங்கல்ல கண்ணன் இருப்பான்னு சொல்லி, அந்த பையன் அங்கதான் இருந்தான், நான் அவனை போய் ரொம்பலாம் மிரட்டவே இல்லை, நான் போய் அவனை ஏமாத்தி
இந்த நகையெல்லாம் கொஞ்சம் எனக்கு கழட்டி கொடுக்குறியான்னு கேட்டேன். உடனே கழட்டி கொடுத்துட்டான். இவருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம் எல்லாம் இருக்கு. கண்ணனை நீ பாத்தியா? ஆமாங்க பார்த்தேன், அங்கதான் இருக்கான், நந்தவனத்துல தான் இருக்கான். சரி, அவங்ககிட்ட இருந்து தான் அந்த நகையெல்லாம் நீ வாங்கிட்டு வந்தியா? ஆமா, அவங்ககிட்ட இருந்து தான் நகையெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். இவருக்கு ஆச்சரியம் தாங்கல. அது யாரு, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருடன் கிட்ட, பா அந்த கண்ணனை எனக்கும் காட்டுப்பா, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அந்த கண்ணன் வந்து அவரை கூட்டிட்டு வரான். வாங்க வாங்க, இந்த நந்தவனத்துல தான் கண்ணன் விளையாடிட்டு இருந்தான், நான் பார்த்தேன், அவன் அங்கதான் இருக்கான், வாங்க. போய் பார்த்தா அங்க கண்ணன் இருப்பானா? இல்ல. இவர் பார்க்குறாரு, எங்கப்பா அந்த கண்ணன்? ஏங்க அங்க பாருங்க, அந்த பூச்செடி, நந்தியாவட்ட பூச்செடி இருக்குல்ல, அங்கதாங்க நிக்கிறான் அந்த பையன், எனக்கு தெரியறான் பாருங்க. இவர் திரும்ப பார்க்கறாரு, கண்ணெல்லாம் கசக்கி பார்க்கறாரு. எங்கப்பா? இல்லையேப்பா, எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் சொன்னான், இல்ல, என்னை பார்த்து அவன் சிரிக்கிறான், என்னை பார்த்து கை காட்டுறான் என்று சொன்னான். இவருக்கு இப்பவும் புரியல. பா இல்லப்பா, எனக்கு தெரியலப்பா, எனக்கு கொஞ்சம் காட்டாம்பானு. ஆனா என்னங்க சாமி, இங்கதான் நிக்கிறேன், வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சு, இப்ப பாருங்க அங்க அப்படின்னு சொன்னானா. இவன் கையை பிடிச்சான், அங்க கண்ணன் தெரிஞ்சான். இவர் பாக்குறாரு, ஆமா, இவருக்கு எப்படி எல்லாம் சொன்னாரோ அப்படியெல்லாம் அங்க கண்ணன் நிக்கிறான். பார்த்தா திரும்ப இவன் கையை விடுறான், கண்ணன் தெரியல, கையை பிடிக்கிறான், கண்ணன் தெரியறான். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக நான் கண்ணனை பற்றி படித்தேன், கண்ணனை பற்றி பேசினேன், கண்ணனை பற்றி சொன்னேன். ஆனால் கண்ணன் இருக்கிறான் என்று நம்பாத காரணத்தினாலே அந்த கண்ணனின் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் இவனோ ஒரே ஒரு நாள் கேட்டான், கண்ணன் இருக்கிறான் என்று நம்பினான், அவனுக்கு கண்ணன் காட்சி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார். அப்படித்தான் கடவுள் என்பதும் நாம் பேசுவதோ கேட்பதோ படிப்பதோ கிடையாது. கண்ணன் என்பது நம்பிக்கை, கடவுள் என்பது நம்பிக்கை, ஆன்மீகம் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நிகழ்வை நாம் நடத்த வேண்டும். இது ஏதோ ஒரு விழா என்று, ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு தலைப்பு என்று இல்லாமல் நான் நம்பிக்கையோடு தொடங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நான் சொன்னேன். இன்றைக்கு தலைப்பு சீனிவாச கல்யாணம். சீனிவாச கல்யாணம். வழக்கமா அந்த கல்யாணம் என்று சொன்னா, ஒரு கல்யாணத்தை நீங்கள் பார்த்தால், ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் என்ன பலன் உண்டோ அத்தனை பலன்களும் உண்டு. ஒரு மானிடர் 2 பேர், ஒரு பெண் ஆண் திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த திருமணத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பார்த்த பலன், கும்பாபிஷேகம் பார்த்த புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் இது சீனிவாசனுடைய கல்யாணம். இந்த உலகங்களை எல்லாம் படைத்து காத்து வரக்கூடிய ஒருவனுடைய கல்யாணம் என்று சொன்னால் இது எத்தனை உத்தமமானது, எத்தனை பலன்கள் நிறைந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். வழக்கமா அவங்க சொல்லுவாங்க, திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும் என்று சொல்லுவார்கள். இந்த திருப்பதிக்கு போனா நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் திருப்பம் அல்ல, அந்த திருப்பதியிலே வாழக்கூடிய சீனிவாசனுடைய வரலாறும் பல திருப்பங்கள் நிறைந்தது. நம்ம வாழ்க்கையில திருப்பம் வருவது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலேயே பல திருப்பங்கள் இருக்கிறது. இதை நான் வெறுமனே சொல்வதை விட, நீங்கள் கேட்பதை விட அனுபவிப்பது அத்தனை ஆனந்தமாக இருக்கும். ஆன்மீகம் என்பது படிப்பது கேட்பது அல்ல, என்னை கேட்டால் அனுபவிப்பது. கண்ணா என்று சொன்னா நம்முடைய கண்கள்ல 2 சொட்டு நீர் வரணும், அதுதான் அனுபவிப்பது. அப்படி யாருக்கெல்லாம் கொடுப்பினை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த கல்யாணத்தை கண்ணால் கண்டு அனுபவித்து ஆனந்தம் அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடங்குகிறோம். நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இது திருப்பங்கள் நிறைந்தது. நானும் கொஞ்சம் மறதி இருக்கக்கூடிய ஆள். நீங்களும் தொடர்ந்து வந்தால் 2 பலன் இருக்கும். ஒன்று, உங்களுக்கு அந்த வரலாறு புரியும்.
ரெண்டாவது, இந்த திருப்பங்களிலே ஏதாவது நான் திக்கி திணறினால் நீங்கள் தான் எடுத்து கொடுத்து உதவ வேண்டும். இந்த பங்கு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் தெளிவாக முன்கூட்டி சொல்லிவிடுகிறேன். சரி, திருப்பங்கள் நிறைந்த சீனிவாச கல்யாணத்திற்குள் நாம் போக இருக்கிறோம். இன்னொன்று, இந்த நம்ம சாமி ஆன்மீகம் எல்லாம் பேசும்போது இதற்கு எதிராக நரசிம்ம அவதாரம் வந்தது. கடவுள் தோன்றினார், கெட்டவர்களை எல்லாம் அழித்தார். இப்படியெல்லாம் உங்களுடைய கதைகள் சொல்கிறீர்களே, உங்கள் கடவுளை பற்றி சொல்கிறீர்களே, இப்ப எத்தனை பேர் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் அநியாயம் செய்யக்கூடிய இருக்கிறார்கள். ஏன் உங்கள் கடவுள் வருவதில்லை? ஏன் இப்போதெல்லாம் அந்த நரசிம்ம அவதாரம் வருவதில்லை? ஏன் கெட்டவர்களை எல்லாம் அழிப்பதில்லை என்று வழக்கமாக பல கேள்விகள் பலரும் கேட்பது உண்டு. அதற்கு என்னுடைய சிந்தனையில் வந்தது இதுதான். உண்மையிலேயே கெட்டவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் தோன்றினால் இந்த கலியுகத்திலே எவனுமே இருக்க முடியாது. சொல்ல போனா கேள்வி கேட்டவனே இருக்க முடியாது. அவனை தான் முதல்ல அழிப்பார், பதில் சொல்றவனை அடுத்து அழிப்பார். ஏன் என்று சொன்னா, இந்த கலியுகத்திலே அத்தனை கேடும் கேடான எண்ணங்களும் எல்லா மனிதர்களும் சூழ்ந்திருக்கிற காலத்தினால்தான் கடவுள் தோன்றாமல் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அப்படி கடவுள் தோன்றினால் அகங்காரம் கொண்டவன் இரணியன், அவனை அழித்தார். அப்படி பார்த்தா நம் எல்லோரிடமே அகங்காரம் இருக்கிறது, நம்முடைய எல்லோரையுமே அழிக்க வேண்டும். நல்ல வேளையாக கடவுள் கல்லாக சிலையாக இருக்கிற காரணத்தினால் நாம் எல்லோரும் பிழைத்தோம் என்பது என்னுடைய நினைப்பு. அந்த 4 யுகங்கள் சொல்லுவார்கள். ஒன்று கிருத யுகம், அடுத்து திரேதா யுகம், அடுத்து துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் சொல்லுவார்கள். இதுல நாம இருப்பது 4வது யுகம், கலியுகம். கலியுகத்துக்கு 4,36,000 ஆண்டுகள் என்று சொல்லுவார்கள். அதற்கு முன்னால் இருந்தது துவாபர யுகம், அப்பதான் அந்த மகாபாரதம் நடந்தது. அது இதை விட இரட்டிப்பு, 8,72,000. அதற்கு முன்னால் இருந்தது திரேதா யுகம், அது அதை விட இரட்டிப்பு. அதற்கு முன்னால் இருந்தது கிருத யுகம், அது அதை விட இரட்டிப்பு. இப்படி யுகங்கள் என்பது யுக யுகமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கலியுகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு 3 குணங்கள் என்று சொல்லுவார்கள். ராஜச குணம், தாமச குணம், சத்துவ குணம். ராஜச குணம் என்று சொன்னா அகங்காரம், ஆணவம், கோபம், பிறர்களை கெட வேண்டும் என்று நினைப்பவர்கள், மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பது, இது எல்லாம் ராஜச குணம்.